forest, big and tall. நீங்க இப்ப பார்த்த இந்த ரைம்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஒரு ஏஐ வச்சு கிரியேட் பண்ணதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இதுல நீங்க பார்த்த சாங், மியூசிக், வோக்கல், அனிமேஷன் இது எல்லாமே நான் ஏஐ டூல் வச்சு மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதை எப்படி அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வீடியோட பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல நம்ம ஏஐ டூல் வச்சு எப்படி கிட்ஸுக்கான ரைம்ஸை எழுதி அதுக்கு மியூசிக், வாய்ஸ் இதெல்லாம் சேர்த்து எப்படி ஒரு ஆடியோ ஃபைலா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பார்ட் 2. பார்ட் 2ல நம்ம கிரியேட் பண்ண ஆடியோவுக்கு, அதாவது சாங்குக்கு ஏத்த மாதிரியான வீடியோஸை எப்படி ஏஐ டூல் வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோவோட லிங்கை மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோவை செக் பண்ணுங்க. ஸோ ஒரு சூப்பரான கிட்ஸுக்கு தேவையான ரைம்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோ, நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி ஹைலுஏ வச்சு கிரியேட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம். இப்போ அதே மெத்தடா இல்ல வேற எதுவும் இருக்கா? நிறைய ஏஐ இருக்கு. கிளிங் ஏஐ, ஹைப்பர் ஏஐ, ஹைலு ஏஐ, இந்த மாதிரி இன்னும் ரன்வே எம்எல், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏஐ இருக்கு. இந்த ஏஐல நீங்க எந்த ஏஐனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க இந்த வீடியோல ஹைலு ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ப்ரோ, வீடியோ கிரியேட் பண்ண போறோம் முடிவாயிடுச்சு. நம்ம வந்துட்டு இமேஜ் டு வீடியோ இது பண்ண போறோமா இல்ல டெக்ஸ்ட் டு வீடியோ பண்ண போறோம்? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். ஸோ ஹைலு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் டு வீடியோ போடுறது எப்படி, டெக்ஸ்ட் டு வீடியோ போடுறது எப்படி, ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோட லிங்க் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கும், செக் பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோலையும் நம்ம சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம லிரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் எடுத்து இந்த ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியான வீடியோக்கு தேவையான ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிறத ChatGPTல போடுறோம். அதுவும் கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ல இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ல எனக்கு கொடு அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மென்ஷன் பண்ணி நம்ம எப்படி ஒவ்வொரு லைனுக்குமான ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. இங்க ChatGPTல என்னோட சாங்கோட லிரிக்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிட்ஸுக்கு ரைம்ஸ்க்கு தேவையான வீடியோவை நான் கம்ப்ளீட்டா ஜென்ரேட்டட், அதாவது வீடியோ ஜென்ரேட்டர் டூல் வச்சு நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு ப்ராப்பரான அவுட்ஸ்டாண்டிங்கான ப்ராம்ப்ட் எனக்கு வேணும். உனக்கு புரியுதா, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட்ல ரெண்டாவது ப்ராம்ப்ட்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் வந்து எனக்கு வெல் டீடைல்டா இருக்கணும், கன்சிஸ்டன்ட் கேரக்டர் டீடைலோட ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அது எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஃபுல் வீடியோவுக்கு ஒரே இது நேரத்தில் எனக்கு கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, ஸோ வெர்ஸ் 1க்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் மட்டும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராம்ப்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ தென் இதே மெத்தட்ல நான் அடுத்தடுத்த லைன்ஸ்க்கான ப்ராம்ப்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க ChatGPT எனக்கு எவ்ரி சீனுக்கும் அந்த லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு சீன் டெஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு. செட்டிங், ஃபோர்கிரவுண்ட் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ எப்படி ப்ராம்ப்ட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் டூலில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் தனித்தனியாக கிரியேட் பண்ணணும், மொத்தமாக போட்டாலே அந்த ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துரும்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அந்த லைன்ஸை மட்டும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தேவையான வீடியோஸை மட்டும் கிரியேட் பண்ணி கொடுப்போம். நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு தெளிவில்லாத ஒரு ஸ்கிரிப்டை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. ஸோ அதனால தான் நம்ம இண்டிவிஜுவல் லைன்ஸாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம ப்ராம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ப்ராம்ப்டை வச்சு எப்படி வீடியோவா ஹைலு ஏஐல கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஹைலு ஏஐல வீடியோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஹைலு ஏஐ கூகுளில் சர்ச் பண்ணும்போது வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள சைன் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இனிஷியலா 1000 கிரெடிட்ஸ் அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது போக பெர் டேக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு 1100 கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுடைய வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த 1000 கிரெடிட்ஸ் 2 நாள்ல உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. ஸோ இப்போ எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இமேஜ் டு வீடியோ, இன்னொன்று டெக்ஸ்ட் டு வீடியோ. இமேஜ் டு வீடியோ என்னன்னா இமேஜ் ஏதாவது இருந்துச்சு அதை நம்ம வீடியோவை அனிமேஷன் பண்ணணும், இல்லைனா வீடியோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இமேஜ் டு வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவுக்கு டெக்ஸ்ட் டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ChatGPT வச்சு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற ப்ராம்ப்டை எடுத்து இங்கே டெக்ஸ்ட் டு வீடியோ பாக்ஸில் பேஸ்ட் பண்ண உடனே நமக்கு தேவையான சேஞ்சஸை நம்ம பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் 3D அனிமேஷன் தான் எனக்கு வேணும். ஸோ பிக்சார் ஸ்டைல் 3D அனிமேஷன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் தீமில் வேணும் அப்படிங்கிறதே நான் என்னோட எல்லா ப்ராம்ப்ட்லையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆக்சுவலி நம்ம ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துருக்கணும், நான் கொடுக்க மறந்துட்டேன். பட் இங்கே நம்ம ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போக நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணும்போது ஹைலியோ வீடியோ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரே டைமில் நீங்கள் 3 வீடியோ வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வீடியோ முடிஞ்ச பிறகு தான் அடுத்தடுத்த வீடியோ கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 30 கிரெடிட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு லிரிக்கையும் நம்ம தனித்தனியாக எடுத்து டெய்லி நம்மளால் 3 தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் 3 வீடியோவாக கிரியேட் பண்ணி தான் அந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வீடியோவும் நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஏஐ ஜென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஏஐ கிட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கிரியேட் பண்ண வீடியோவோட அவுட்டு தான் நம்ம முதல்ல பார்த்தது. ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ராம்ப்ட்ஸ்க்கான வீடியோஸையும் ஹைலியோ வச்சு கிரியேட் பண்ணிட்டோம். ப்ரோ இப்போ நம்மகிட்ட வந்து சூப்பரான ஆடியோவும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எப்படி யாருமே எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டூல் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பர்சனலாக டாவின்சி யூஸ் பண்ணுவோம், கேப்கட்டு, கைன்மாஸ்டர், ஃபில்மோரா, என்ன டூல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி வீடியோ ஆடியோ ரெண்டுமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு கேன்வாலே ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேன்வால எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிரியேட் பண்ண வீடியோஸை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாமா? கேன்வாவில் எடிட் பண்ணுறதுக்கு கேன்வா அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வர லிங்கை கொடுத்து சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கேன்வாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிட்ஸுக்கு தேவையான ஸ்டோரி புக்கும் கேன்வாவில் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எடிட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வீடியோ 1080p அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனக்கு பிளாங்கான டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பிளாங்கான டெம்ப்ளேட்டை எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாமா? வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம கேன்வாவில் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ அப்லோட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு ஆடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வீடியோஸ், தேவையான வீடியோஸாக நம்ம ஒன்றா அப்லோட் பண்ணி வைக்கிறேன். இங்கே வீடியோவில் ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோவை நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன வீடியோ எனக்கு தேவையோ அதை நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட டைம் பீரியடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது மியூசிக்கு தகுந்தாப்புல டைம் பீரியடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னா மேலே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குதா, அந்த எடிட் கொடுத்து நீங்கள் என்ன ஸ்பீடில் உங்களோடது வேணும், இல்லைன்னா எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்னோடய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, அங்கே டைம் லைனில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி டெடிக்கேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேன்வாவில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவே நம்ம போடலாம். சரி, இப்போ அடுத்ததாக அண்ட் அதே போல் எடிட்டில் கொடுத்து மேலே டைம் உங்களுக்கு கரெக்டாக எத்தனை செகண்ட் எத்தனை ஃப்ரேம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டைம் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட எடிட்டை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி நம்ம வீடியோவுக்கு தேவையான டைட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஆட் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி வரும். அங்கே உங்களோட டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் த ஃபாரஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டைல் எப்படி வேணும், என்னோடய அனிமேஷன் எப்படி வேணும், எனக்கு ரொட்டேஷனில் வேணும் அப்படின்னா நான் ரொட்டேஷன்லாம் தான் கொடுத்துட்டு இந்த மாதிரியான பேசிக் செட்டிங்ஸாக நீங்கள் ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டைட்டில் என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ்லாம் நான் கொடுத்துட்டு என்னுடைய இந்த டைட்டிலை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு சூப்பரான டைட்டிலும் கிடச்சிச்சு. என்னோடய வீடியோவும் ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எடிட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எல்லாமே ஓகே அப்படின்ன பிறகு எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாமா? டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஐக்கான் காமிக்கும். அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு MP4ல் வேணுமா அப்படின்னு கேட்கும். MP4 சூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் எத்தனை பேஜஸ் இருக்குது, அதாவது எத்தனை வீடியோஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதா இங்கே பேஜஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை அப்படியே விட்டுட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ உங்களோட டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். நம்ம கிரியேட் பண்ண இந்த ஏஐ அனிமேட்டட் ரைம்ஸை நம்ம ஃபுல் வீடியோவையும் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நான் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாமா?
இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டூல் யூஸ் பண்ணோம். ஒன்று ஹெய்லு ஏ, இன்னொன்று வந்து கேன்வா. ஸோ ஃபஸ்ட்டு ஹெய்லு ஏ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஹெய்லு ஏ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெய்லு ஏல 3 பிளான் இருக்குது. ஃப்ரீ, ஸ்டாண்டர்ட், அன்லிமிட்டட். ஃப்ரீ பிளான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு 3 வீடியோ ஒரு நாளைக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது போக டெய்லி 100 கிரெடிட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த 100 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 3 வீடியோ வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் வீடியோவில் உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கும். பெய்டு பிளான் வந்து $10 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இயர்லி பிளான் போனீங்க அப்படின்னா 10% ஆஃபரில் ஒரு இயருக்கு நீங்கள் $108 பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்வா பொறுத்த வரைக்கும் பெர் இயருக்கு 4000 பே பண்ணணும். நீங்கள் மந்த்லி வைஸ் போனீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி பிளான், டெய்லி பிளான் கூட இருக்குது. உங்களுக்கு 1 டே தான் தேவைப்படுது அப்படின்னா வெறும் 69 rupeesல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேன்வாவை. வேற எந்த டூல்லையும் இந்த மாதிரி 1 டே அப்படிங்கிற மாதிரியான ஆஃபர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு டூலில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைசிங் டீட்டெயில் இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணோம். ஹெய்லு ஏ ஃப்ரீ பிளான் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டைம் எடுக்குது. சில நேரம்லாம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 3 to 4 hours வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கமெண்ட்ல கூட சில பேர் கேட்டிருந்தீங்க, தயவு செஞ்சு ஹெய்லு ஏ மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய கோரிக்கையை எடுத்து அடுத்த வீடியோவில், அதாவது கிட்ஸுக்கு தேவையான ரைம்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், கிட்ஸுக்கு தேவையான ஸ்டோரி கிரியேட் பண்ணுற வீடியோவில் ஹெய்லு ஏவோட பெஸ்ட்டான ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் டூலை நாம் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனிமேட்டட் ரைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஐ ஜென்தம். வீடியோவோட எண்டில் ஃபுல் அனிமேட்டட் ரைம்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். அதையும் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க, மற்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். In the forest, big and tall, animals gather, one and all. Elephant trumpets, let's begin. The forest festival will now begin. Monkeys swinging from the trees, birds are chirping melodies, deer are dancing on the grass, everyone's having a blast. Under the moon and the stars, creatures come near and far, together we sing and sway, celebrate